ஓம் மகிஜாயுத்மகி தண்டகஸ்தாயுதிமிகி தன்னோ வாராகி பிரசோதியாத். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 புத்தாண்டுல உங்களுடைய கடன் காலியாக போகுது. கடன் அடைக்க போறீங்க சொன்னா நம்புவீங்களா? உங்களுடைய கர்ம பலன் மாறப்போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? மிக முக்கியமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு பிரச்சனைகள் தீரப்போகுது சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா மாறப்போதுங்க. இந்த ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கினால் தொட்டால் பொன்னாகும். அந்த முயற்சியின் மூலமா 100% வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியின் மூலமா இந்த 3 பிரச்சனை உங்களால தீர்க்க முடியும். அதுக்கு காரணம் உங்களுடைய மிக முக்கியமா உங்களுடைய குலதெய்வம் முதல் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் வரை உங்களுக்கு வரத்தை கொடுக்க போகின்ற ஒரு பொன்னான வருடம் இந்த 2026 வருஷம். இதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க, நம்ம சேனல்ல 2026 வருடத்தில் 8 வயது முதல் 80 வயது வரை பிறந்தவர்களுக்குண்டான முழுமையான விரிவான விளக்கமான புத்தாண்டு பலங்களை ஏற்கனவே ஒரு பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ண பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிட்டு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், 2026 திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கோல்டு யோகமும் காடுடைய வரமும் கிடைக்க போகுது. ஒரே நேரத்தில் கோல்டும் கடவுளுடைய வரமும் கிடைச்சா இப்படி இருக்கும். 2020 அப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடைபெற போகுது. காரணம், உங்களுடைய மிதுன ராசிக்கு 2ஆம் இட கடகத்துல ஜூன் மாதத்திற்கு பிறகு வந்து அமரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிலிருந்து இடமாறார். குருனுடைய உச்சம் 2024 நிச்சயமா தங்க நகை சம்பந்தப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்குது. அது சம்பந்தமா பயிற்சி, அது சம்பந்தமா முயற்சியில உங்களுக்கு வெற்றி உண்டு. ஓகேங்களா? புதிய ஒரு கோல்டு கிடைக்கிறதுக்கும் பழைய தங்க நகை அடமானத்துக்கு போன தங்க நகை மீண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு காரியத்துல நீங்கள் தொட்டால் பொண்ணாகும். ஸோ கண்டிப்பா கோல்டு சம்பந்தப்பட்ட முயற்சியில தைரியமா இறங்குங்க, சக்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட முயற்சி தைரியமா பண்ணுங்க, சக்சஸ் கொடுக்கும். இந்த 2026 அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், குடும்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள், குறிப்பா 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்களா, 2026 வெற்றியை கொடுக்கும். குடும்பம் கண்டிப்பா திருவாதிரை 2026 அமைஞ்சிடும். அதுல எந்த மாற்று கருத்துங்க. குழந்தை பாக்கியம், இந்த கடன் பிரச்சனை, அதுவும் முக்கியமா நகை பிரச்சனை தீருங்க. ஸோ அதுல சம்பந்தமா நீங்க முயற்சி இறங்கலாம். ஹோட்டல் வியாபாரம், ஜவுளி வியாபாரம், கல்வித்துறை, டீச்சிங் சம்பந்தப்பட்ட லைன், பேங்க் சம்பந்தமான வேலை வாய்ப்பு, மத்திய அரசாங்க பணி, இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க இறங்குறீங்களா, கண்டிப்பா அந்த தொழில் நல்ல ஒரு லாபத்தை போகும், லாபத்தை நோக்கி பயணிக்கும். 2026 திருவாதிரை நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு தொழில் ரீதியா. ஸோ தொழில் விஷயத்துல கண்ணை மூடிட்டு இறங்கலாம். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது போக வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்திங்க. கண்டிப்பா அதுலலாம் மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. மேலும் இந்த 2026 தீராத கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் இங்க இருக்குதுங்க. மிக முக்கியமா ஜூன் மாதத்திற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் ஒரு நிலத்தின் மூலமாக, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக, அல்லது அங்காளி பங்காளிகள் மூலமாக, உங்களுக்கு அறிமுகமாக அல்லது பழகக்கூடிய இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவியின் மூலமாகவும், சில போட்டிகளில் வேலை விஷயத்துல ஜெயிச்சு அதன் கிடைக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும். ஸோ இதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொன்ன விஷயத்தின் மூலமா அந்த கடன் பிரச்சனை அடையிறதுக்கு தீர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அடைக்கிறதுக்கு நான் முயற்சியில் இறங்கலாமா, ஒரு சொத்தை வித்துட்டு அந்த முயற்சியில் இறங்கலாமா அப்படின்னா தைரியமா இறங்கலாம். கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும். அடுத்து ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கை துணை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, ஒரு நிலத்தகராறு இருக்குது, அதெல்லாம் தீருமாங்க. 2026 அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம். அந்த பிரச்சனை முடிக்கக்கூடிய ஒரு முயற்சியில ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா அதுல தொட்டா உங்க காரியம் வெற்றி. ஓகேங்களா? ஸோ மறைமுகமான நபர்கள் மூலமாக அந்த மறைமுக பிரச்சனை தீரக்கூடிய சான்ஸ் உண்டு. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வனி சம்பந்தமான கோளாறுகள், உடல் சார்ந்த மறைமுகமான பிரச்சனை, இந்த கேன்சர், புற்றுநோய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை, அல்லது உடல்ல ரொம்ப நாள ஒரு நோய் பிரச்சனை இருக்குது, அது தீரவே மாட்டேன்ற பிரச்சனைகள் இந்த 2026 தீருங்க. காரணமே கடவுள், கடவுளுடைய அனுகிரகம். நீங்க கும்பிட்ட தெய்வம், நீங்கள் வழிபட்ட தெய்வம் இதுல இருந்து உங்களை காப்பாற்ற போகுது. ஸோ அந்த வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஏன்னா 2026 வரம் கொடுக்க தெய்வங்கள் தயாரா இருக்குது. நீங்க பண்ண வேண்டியது அந்த வழிபாடை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து அந்த வழிபாடு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. தெய்வத்தினுடைய வரம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2026 இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். ஸோ இதுக்கு மேலும் ஒரு நன்மை விஷயமாக மிக முக்கியமா வாழ்க்கை துறை சார்ந்த பிரச்சனை தீர்த்து கொடுக்கும்.
வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முடிவை கொடுத்து திருமண வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தவறான நபரை நான் கரம் பிடிச்சிட்டேன், தவறான நபரை நான் காதலிச்சிட்டேன், என்னோட வாழ்க்கை நிர்கதியா இருக்கு, தனித்துவமா இருக்கிறன்றவங்களுக்கு அது இப்போ சரியாகும். மேலும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா படிப்பு ஒரு எக்ஸாம் வர நேரத்தில் எனக்கு ஃபீவர் வந்துருது, காய்ச்சல் வந்துருது, உடல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நான் எடுக்கிற முயற்சியில எழுதக்கூடிய விஷயத்துல தேர்வு எழுத முடியாமல் போயிடுது. அப்படி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, சின்ன பசங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருந்தால் அந்த இஷ்யூஸ் சரியாகுங்க. பரம்பரை வியாதி நோய் பிரச்சனை, இந்த யானைக்கால் நோயிலிருந்து பரம்பரை வியாதி பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த 2024 அது சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள், தோஷங்கள், அதனால உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தடையா இருக்குன்னா அந்த தடை விலகும். ஏன்னா குலதெய்வத்தின் அனுகிரகம் பெறுவீங்க. ஓகேங்களா? ஸோ பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள், தோஷங்கள் அது இருந்தால் விலகும். அதனால பித்திரு தோஷம், ராகிய தோஷம், சர்பதோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குன்னா அது சரியாகக்கூடிய வருடம் இது. அப்போ வழிபாடை மட்டும் நீங்க நிறுத்தாம தொடர்ந்து பண்ணுங்க. மேற்கொண்டு கர்மஸ்தானம் வலுக்கிறது, தொழில் ரீதியான லாபங்கள் இந்த 2024 திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை கடல் கடந்து போய் சென்று கூட ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயத்தை பண்ணுவீங்க. அதுல ஒரு வெற்றிகள் கிடைக்கும், அதுக்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். அதுலயும் நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க இறங்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 விஷயத்தில் நிச்சயமா நீங்க இறங்குங்க, பெரிய லாபங்கள் உங்களுக்கு உண்டு. அதுல நான் முதல் விஷயமா சொல்றது தங்க நகை, ஹோட்டல் சம்பந்தமான வேற தொழில் சார்ந்த விஷயங்கள். இரண்டாவது குழந்தை பாக்கிய சம்பந்தமான முயற்சி. மூன்றாவது திருமண வாழ்க்கையை மாத்துறது. ஓகேங்களா? ஸோ திருமண வாழ்க்கை இந்த 3 விஷயத்திலும் தைரியமா இந்த 2026 இறங்கலாம், கண்டிப்பா வெற்றி உண்டு. இல்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளும் 3 இருக்குது, அதனால அடையாத கடன் அடைபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? மேலும் மிக மிக நோய் பிரச்சனை தீர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மூன்றாவதா கண்டிப்பா வம்புகளை கோட்டு பிரச்சனை தீர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த சம்பந்தப்பட்ட முயற்சியில நீங்க இறங்கினா அந்த முயற்சி உங்களுக்கு 100% வெற்றி. அதனை சார்ந்த ஒரு தொழில், ஒரு வருமானத்தை சேர்ந்த ஒரு விஷயம் தொடறீங்கன்னா அதுல தொட்டால் பொண்ணாகும். கண்டிப்பா சிறிய முயற்சியில பெரிய வெற்றி, பெரிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இந்த 2026 மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஏறுமுகமான ஒரு காலகட்டம் தாங்க. அப்போ இதுல நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம், அது இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, குல தெய்வமா இருந்தாலும் சரி, தெய்வத்தின் வழிபாடுகள் இல்லை ஏற்கனவே ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கிறேன், ஒரு பரிகாரம், ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அந்த வேண்டுதலை நிவர்த்தி பண்ணிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா தோஷங்கள், பாவங்கள் நீங்கி தெய்வம் உங்களுக்கு வரத்தை கொடுக்கக்கூடிய வருடம் இதுவாக இருக்கிறதுனால அந்த வேண்டுதல் பரிகாரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அது எந்த மாற்று கருத்து. நிச்சயமா நிலையான குடும்பம் உருவாகுங்க. நீங்க இனிமே தனிமரமா இருந்து தவிக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உருவாயிரும். மிக முக்கியமா 2026 திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுபகாரியமாவது நிச்சயம் நடந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்குண்டான முயற்சியில நீங்க தைரியமா தாராளமா நீங்க இறங்கலாம், கண்டிப்பா அதுல வெற்றி இருக்கு. சரிங்களா? ஸோ நல்லதில்லை, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த அளவுக்கு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆப்ஷனை தவறாமல் செலுத்தி. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பரகிமன் திருவடி சரணம்.